சுபானக்கா மக்களை சொன்னோம்ல அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்களும் ஆதிரி அவர்களும் காலங்காலத்தில் பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிட்டாங்க. இதுல எனக்கு என்ன கேள்வினா, ஏங்க உங்ககிட்ட எல்லாம் கண்டென்ட் இல்லையா? எவிக்ட் ஆகி போனவங்க கிட்ட மட்டும் தான் கண்டென்ட் இருக்கா? கடந்த 2 நாட்களா நானும் வீட்டுக்குள்ள பார்த்துட்டே இருக்கேன். எவிக்ட் ஆனவங்களை வச்சே கேம் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த டிபேட் ஒன்று வச்சாங்களா, ஆண்களா பெண்களான்னு சொல்லிட்டு, அதுல நல்லா கவனிச்சுனா பெண்கள் அணில இருந்து கெமி 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 தான் வேலை செஞ்சா, கெமி தான் கரெக்டா இருந்தா, கெமி இப்படி பண்ணா, கெமி அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கெமியை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா நம்ம அரோரா பொறுத்தவரைக்கும் துஷார் 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 துஷார்னு துஷாருக்கான பேரை போட்டு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன ஆதிரை யாரை அட்டாக் பண்ணணுமோ அவனை விட்டுட்டு வினோத்தை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. சரி, வினோத்தை பிடிச்சு அடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த டாஸ்க்குள்ள விஷயத்தை வச்சு அடிச்சா பரவாயில்ல. எவிக்ட் ஆகி போனா தண்ணி பழத்தை எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. இப்போ எதுக்கு இங்க தண்ணி பழம்? இப்போ எதுக்கு தண்ணி பழம் தண்ணி பழம் தண்ணி பழம்? இப்போ தண்ணி பழத்துக்கான ஓட்டுகள் உங்களுக்கு வந்துருமா? இப்போ தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசினா அப்படியே தண்ணி பழத்துக்கான ஓட்டுகள் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே நீங்க வந்து டாப் 5 பேர்லான்னு பாக்குறீங்க? வாய்ப்புகளே கிடையாது, வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவுட் சைட் நியூஸை வச்சு நீங்க இந்த வீட்டுக்குள்ள கேமே ஆடக்கூடாது. அப்படியே கேம் ஆடினாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் உங்களை உள்ள அனுப்பியிருந்து. எதுக்காக பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பியிருந்து? நீங்க எஃப்ஜே அடிப்பீங்க, ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான், அவனை போட்டு அடிப்பீங்க, அவனை போட்டு பொழப்பீங்கன்னு அனுப்புனா அவங்ககிட்ட போயிட்டு அப்புறம் எஃப்ஜே என்ன சிரிப்பே இல்லை மூஞ்சில, ஜாலியா இருக்கியா, சரி டாஸ்க் பண்ணிட்டா, அவங்ககிட்ட ஜாலியா தான் பேசுறீங்க. வினோத்தை பிடிச்சி போட்டு இதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இங்கே எனக்கு 2 கேள்வி இருக்கு ப்ரோ. இது 24x7 டாஸ்க், ஓகேவா? 24x7 டாஸ்க்ல தூங்குறது அவங்களுக்கான தப்பு. அப்புறம் நான் தூங்குனேன், நீ பேசி என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி ஆப்போசிட் டீம்கிட்ட சொல்றது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்களேன்? இவங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கனே தெரியல ப்ரோ. தேவையில்லாத சண்டை, என்ன பொறுத்தவரைக்கும் இது தேவையே இல்லாத சண்டை. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்றேன். இப்போ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ, இது 24x7 டாஸ்க், ஓகேவா? 24x7 டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் தூக்கம் அப்படிங்கிறது பிக் பாஸ் இதில் கணக்கே கிடையாது. அது உங்க இஷ்டம், நீங்க தூங்குறீங்களோ தூங்காம இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கான இஷ்டம். அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செட் டீம்ல நம்ம ஆதிரை திவ்யா இவங்க எல்லாம் ஒரு செட் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது ஆதிரை திவ்யா 2 பேருமே வேற வேற டீம். பட் இவங்க 2 பேருமே நம்ம திவ்யா டீமுக்கான நெக்லஸ் கீழே படுத்திருக்காங்க, ஓகேவா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் பேர் என்ன, கூர்க்கா இல்ல, அவர் பேர் என்னங்க, ஐயோ பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை வந்து அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காப்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத், சபரி, சாண்ட்ரா இவங்க எல்லாம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிச்சாம். யாருக்கு? ஆதிரைக்குலாம் டிஸ்டர்ப் ஆயிச்சாம். டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சண்டையை போட்டிருக்காங்க. இது எப்படி டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவீங்க? இது 24x7 டாஸ்க். அப்படி பார்க்க போனா அந்த மனுஷன் வினோத் இன்னும் தூங்கல ப்ரோ. நேத்து நைட்ல அந்த மனுஷன் தூங்கல, தூங்காம சுத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்ப அந்த மனுஷன் நம்ம எங்க வச்சு பேசலாம் சொல்லுங்க? அந்த மனுஷன் நம்ம இப்ப எங்க வச்சு பேசணும்? அவர் டாஸ்க்காண்டி உழைக்காருல, அவர் சரியா தூங்கல. எனக்கு தெரிஞ்சு ரம்யா கொஞ்சம் சரியா தூங்கல, சாண்ட்ரா கொஞ்சம் தூங்கினாங்க, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு தேவையில்லாம சுபிக்ஷா கிட்ட ஒரு சண்டையை போட்டாங்க. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ அந்த வகையில வினோத்தை பொறுத்தவரை தூங்கவே இல்லை. அந்த மனுஷன் அப்பப்ப தூங்கிட்டு ஆந்த மாதிரி அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு. இவங்க நல்லா தூங்குவாங்களாம். தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பேசினா குத்தமா, அதுக்கு சண்டையை போட்டிருக்காங்க. அப்ப இந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது ஏ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் விட்டாங்க, ஓகேவா? வினோத்தை பார்த்து ஹே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் விட்டாங்க. அப்ப டக்குன்னு வினோத் டென்ஷன் ஆயிட்டு ஏயா என்ன மரியாதையை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிருவாப்ல. இங்க நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வினோத் கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா தூங்கல, தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கான பிரெயின் வந்து எந்த அளவுக்கு மட்டமாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் தூங்காமல் உட்கார்ந்துருக்காரு, இவங்க தூங்கிட்டு இருக்காங்களாம். தூங்கிட்டு இருந்தது இவர் பேசினதுனால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. இது 24x7 டாஸ்க், ஓகேவா? இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு தூங்குறது உங்களுக்கான தப்பு. நீங்க தான் தூங்காம இருந்து உங்க விஷயங்களை பார்த்துக்கணும். அதில் நான் தூங்கிட்டு இருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம் ஆதிரைக்கு, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இவர் கேட்க போவார் போல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவாரு. அதை நம்ம ஆந்திரை வந்து எதுக்கு நாக்க கடிச்சு சொல்லி சொல்றாங்க. அங்க நமக்கு கரெக்டான கேமரா ஆங்கிள் இல்ல. இப்ப வீட்டுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க வினோத்தை பிடிச்சு கடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்து நம்ம வியானா, சுபிக்ஷா, ஆதிரை இவங்க எல்லாம் ஒரு பிளான் போட்டு தான் வச்சிருந்தாங்க. வினோத் அட்டாக் பண்ணும், வினோத் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில மேபி இது ஒரு அட்டாக்க கூட இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு நாக்க கடிச்சிட்டு வர, எதுக்கு நாக்க கடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்றாங்க. அப்ப வினோத் சொல்ற, நான் நாக்கெல்லாம் கடிக்கல, நான் ஏமா நாக்க கடிக்க போறேன், நான் நாக்கெல்லாம் கடிக்கல, நீ ஏன்னு சொன்ன, எதுக்கு ஏன்னு சொன்னு சொல்லி கேட்டா அப்படியே அந்த கண்டென்ட்டை திருப்புறாங்க. அப்படியே இந்த கண்டென்ட்டை வாட்டர்மெலனுக்கு ஏற்ற மாதிரி திருப்புறாங்க. ஓ, இப்படி நீங்க வாட்டர்மெலனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வாட்டர்மெலன் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தா வெளியே இருக்க வாட்டர்மெலன் ஆதரவாளர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ண பாதி பேர் வாட்டர்மெலனுக்காண்டி சப்போர்ட் பண்ணல. சரி பாவம் கண்டென்ட் கொடுத்தாரு அப்படி சப்போர்ட் பண்ண ஆட்கள், ஓகேவா? அந்த தனி மனிதருக்கான சப்போர்ட் கிடையாது. அது சுத்தமா அப்படி கிடையாது. கண்டென்ட் கொடுத்தாரு, வீட்டுக்கு சண்டையை போட்டாரு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு, அதுக்காண்டி கொடுக்கப்பட்ட சப்போர்ட். அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுனால அந்த மிகப்பெரிய கூட்டம் இருக்கும், ஒரு சப்போர்ட்டர்ஸ் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி ஆதிரை வந்து தப்பு கணக்கு போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்படிதான் ஐடியா பண்றாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், தண்ணி பழத்துக்கும் வினோத்துக்கும் சுத்தமா செட் ஆகாது. அது முன்னாடி இருந்தே
செட் ஆகாது. வெளியே போய் கூட நம்ம தண்ணி பழம் வினோத்னு சொன்னா கத்திருக்காப்ல. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள போன ஒருத்தவங்க தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசும்போது, அதுவும் வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆதிரைக்கு சப்போர்ட்டா மாறும். அதை தான் ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல எதுக்கு தண்ணி பழம் வந்தாரு? யாரா சொல்லுங்களேன். இந்த இடத்துக்கு எதுக்கு தண்ணி பழம் வந்தார்? தண்ணி பழத்தை தேவையில்லாம இழுத்து தண்ணி பழம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முக்கிய காரணமே இவர் தான் பல நேரங்களில் தண்ணி பழத்தை நோண்டினாரு. இப்படிதான் தண்ணி பழம் இருக்கும்போது வச்சு மாத்தி பேசிட்டு இருக்காரு. சொன்ன விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அட்டாக் பண்றாங்க. இது தேவையே இல்லாத அட்டாக். இப்போ உங்களுக்கு அவர் நாக்க கடிச்சாருன்னா, ஏப்பா நீ நாக்க கடிச்சப்பா, இந்த டாஸ்க்ல கடிச்சப்பா, நான் பார்த்தேன்ப்பா, ஒரு மாதிரி ஈன்னு கடிச்சிட்டு வந்தப்பான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நீங்க பேசுறது கரெக்ட். ஆனா அந்த மனுஷன் எப்படி பேசுறீங்க? தண்ணி பழம் இருக்கும் போது நீ இப்படித்தான் பண்ண, அப்ப நீங்க லிட்டரலி ட்ரிகர் பண்றீங்க. கரெக்டா ப்ரோ? இவங்க வந்து வினோத்தை அப்படியே ட்ரிகர் பண்றாங்க. இந்த இடத்துல நல்லா சாணி உருண்ட மாதிரி தூங்கிட்டு நீங்கெல்லாம் பேசலாமாங்க? நீங்கெல்லாம் பேசலாமா? உங்க டீமை காப்பாத்துறதுக்கு நீங்க முழிச்சுதான் உட்காந்துருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த இடத்துல ஆதிரை வந்து தண்ணி பழத்தை தூக்கிட்டு வந்து தண்ணி பழம் இருக்கும்போதே இவர் இப்படித்தான் பண்ணாரு, தண்ணி பழம் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு இவர் முக்கிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசுறாங்க. தண்ணி பழம் இந்த வீட்டை விட்டு எதுக்கு வெளியே போனார் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். எதனால போனாரு, அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா கண்டென்ட் இல்ல. உங்களை மாதிரி டம்மி பீஸெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது கண்டென்ட் இல்லாம அந்த பீஸை வந்து எங்களை தேட வைக்கிறீங்க. இல்ல நாங்க சொல்ல மாட்டோம். இருந்தாலும் தண்ணி பழம் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனார் அப்படிங்கிறது மக்களுக்கே நல்லா தெரியும். அந்த வகையில் தண்ணி பழத்தை எழுத்து தண்ணி பழம் இருக்கும்போது இப்படிதான் பண்ணாரு, தண்ணி பழத்துக்கு பின்னாடி போயிட்டு இப்படிதான் மார்க் பண்ணுவாரு, தண்ணி பழத்தை இப்படிதான் கிண்டல் பண்ணுவாரு, தண்ணி பழம் பாவம்னு சொல்லிட்டு பயங்கரமா தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல வினோத் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு போடு போட்டாரு, மோ நிறத்தே, நீ இந்த வீட்டுக்குள்ள யாருக்கான கேம் எல்லாம் அழிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், நீ 2 பேருக்கான கேம் அழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சாரு. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இப்போ வினோத்தோட தண்ணி பழம் வெளியே போனாருன்னா நீங்களும் தான் வீட்டுக்கு ஒரு சில பேருக்கான கேம் அழிக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதான் வீக் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிங்களே, வீக் ஸ்டார்டிங்ல நீங்களும் எஃப்ஜேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணது உங்க 2 பேருக்கான கேமை தான் பாதிச்சிச்சு. அப்போ அவர் அந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாரு. நீயும் பாதிக்க வச்சிருக்க, ஒன்னாலே இங்க ஒரு சில பேருக்கான ஆட்டம் பாதிச்சிருக்கு, பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையில் எடுத்தோன்னே ஆதிரைக்கு பேச வரல. உடனே ஆதிரை அந்த இடத்துல யாருக்கையும் பாதிச்ச சொல்லுங்க 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 அப்படின்னு இருக்காங்க. அவர் ஏமா சொல்லணும்? உனக்கே தெரியுமம்மா, உனக்கே நல்லா தெரியுமம்மா, மக்களுக்கு நல்லா தெரியுமம்மா. நீ வீட்டுக்குள்ள எதுக்காண்டிமா ரிட்டர்ன் போன சொல்லுமா? வீட்டுக்குள்ள போயிட்டு நீ எஃப்ஜி அடிச்சு பறக்க விட போறேன்னு சொல்லி போனியா, இல்ல போயிட்டு நான் வந்து திருப்பி மிச்சர் மாதிரி ஒரு முக்கில் போய் உட்காந்துருப்பேன் அன்வான்டா சண்டை போடுன்னு சொல்லிட்டு போனியா? எஃப்ஜி அடிச்சு பறக்க விடணும் தானே போனேன். வெளியே இன்டர்வியூல பேசும்போதெல்லாம் எஃப்ஜே காலி பண்ணிடுவேன், எஃப்ஜே பறக்க விட்டுறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு எஃப்ஜே நல்லா இருக்கியாடா, என்னடா சோகமா இருக்க, சிரிடா அப்படின்ன மாதிரி எஃப்ஜே கிட்ட நல்லா பேசிட்டு இங்கே தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வினோத் சொல்லிட்டார், நானும் சொல்லு நீ தாங்க மாட்டேன், நான் சொல்லலப்பா நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஒரு மாதிரி அந்த டாப்பிக்கை தள்ளி தான் விட்டுருப்பாரு. அந்த கேப்ல டக்கு நம்ம திவ்யா அண்ட் அவங்க பேர் ஆதிரை 2 பேருமே சேர்ந்து வினோத் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல டக்குன்னு திவ்யா இருந்துச்சு, அவன் மரியாதையா தானே பேசிட்டு இருக்கா, நீங்களும் மரியாதையா பேசுங்க, வாப்போன்னு ஏன் பேசுறீங்க, வாங்க போங்கன்னு பேசுங்க, அவ உங்களை வாங்க போங்கன்னு தானே பேசுறா, என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா இருந்துச்சு. அவங்களும் சண்டைக்கு வராங்க. ஏன்னா திவ்யாவும் தூங்கிட்டு இருந்தாங்களாம், அவங்களையும் வினோத் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. உடனே திவ்யா அந்த இடத்துல எந்திரிச்சு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வினோத் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, 2 பேர் பேசிட்டு இருக்கீங்களா, யார் பேசுறத நான் கேட்கணும், யாரா ஒருத்தர் பேசுங்க, யாரா ஒருத்தர் பேசுறத என்னால கேட்க முடியும், 2 பேர் பேசிட்டு இருந்தா என்னால எப்படிமா கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல பேசிட்டு என்ன பண்ணுவாருன்னா உட்காருவார். அதுல ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அந்த சேர்ல உட்காருவார்ப்பா, உட்கார்ந்து அப்படி காலத்துக்கு ஒரு கால் மேல போட்டு பாரு. உடனே ஆதிரி அதை பிடிச்சுப்பாங்க, அதை பிடிச்சு என்ன கால் மேல கால் போடுற, நான் வீக்கெண்ட்ல சொல்லி கொடுப்பேன், இதே மாதிரிதான் நான் பண்ணப்ப என்ன ட்ரிகர் பண்ணி என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, நீ மட்டும் கால் மேல கால் போடுற, நான் உன்னை வீக்கெண்ட்ல சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல கால் தூக்கி போட்டதுக்கு ட்ரிகர் ஆயிட்டு இருக்காங்க. ப்ரோ ஏங்க, நீங்க அன்னைக்கு வினோத் மூஞ்சில கால் தூக்கி காமிச்சதுக்கும் இன்னைக்கு வினோத் சேர்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டது ஒண்ணாங்க. அன்னைக்கு நீங்க ஒருத்தன் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது மூஞ்சிக்கு நேரம் அப்படி சொல்லி காலை தூக்குனீங்க, அது வந்து வாண்டடா பண்ண விஷயம். இங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, 2 பேருமே பேசுறீங்களா, யார் பேசுறதை கேட்கணும், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்தாரு சேர்ல. உட்காரும் போது காலத்துக்கு போட்டார். உன் மூஞ்சிலேயம்மா காலத்துக்கு போட்டாரு, இல்ல உன் மூஞ்சிக்கு நேரம் இப்படி காமிச்சாரா? இல்லையம்மா, தேவையில்லாத சண்டை ப்ரோ. இதுல நான் டீம் கிட்ட ஒன்று கேட்கணும், ஏன் அப்படி போட்டு கொடுமை பண்றீங்க? 24/7 டாஸ்க்னு ஒன்று கொடுத்தவனு நைட்டு தான் ஏன் கண்டென்ட் கொடுப்பானோ, அந்த மாதிரி நைட்டு கொடுக்குறானோ ஐயா, நாங்கள் எப்படியா முழிச்சு உட்காந்து பார்க்க முடியலை. எங்கள் சைடு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. நாங்களும் கொஞ்சம் பாவம், அந்த மக்களுக்கு பல கண்டென்ட் புரிய மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிரச்சனை வந்து தப்பாக இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க மக்கள்.
ஏங்க நேற்று நைட்டு பிரச்சனை அப்படிதாங்க, சண்டை போட்டார் வீட்டுக்குள்ள, என்ன தொட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதையே புரிஞ்சிக்காம நீங்க எப்படி ப்ரோ அப்படி சொல்லலாம், அப்படி ப்ரோ இப்படி சொல்லலாம், வீட்டுக்குள்ள சொல்றவரை விட்டுறீங்க, அதை எடுத்து சொல்ற என்ன பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. இன்னும் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஆதிரை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.